நாம் பல நேரங்களில் நம்முடைய வளர்ச்சியை, நம்முடைய ஆசீர்வாதத்தை நம்மை சுற்றிலும் இருக்கிற ஜனங்களை வைத்தே நாம் தீர்மானித்து விடுகிறோம். உதாரணத்திற்கு, என்னுடைய பெற்றோருக்கு நல்ல பின்னணியம் இல்லை, என்னுடைய பெற்றோருக்கு அரசு வேலை இல்லை, என்னுடைய பெற்றோர் இவ்வளவாக சம்பாதிக்கவில்லை, எனக்கு இவ்வளவு சொத்துக்கள் இல்லை, எனக்கு இப்படிப்பட்ட படிப்பு இல்லை, இப்படி உதவி செய்யத்தக்க நண்பர்களும் மனிதர்களும் எனக்கு இல்லை என்று சொல்லி நம்முடைய உயர்வையும் நம்முடைய ஆசீர்வாதத்தையும் நம்மை சுற்றிலும் இருக்கிற ஜனங்களை வைத்தே நாம் நிர்ணயித்து பல நேரங்களில் நாம் சோர்ந்து போகிறோம். நமக்கு ஆசீர்வாதம் வராது என்கிறதான அந்த முடிவுக்கு நாம் வந்து விடுகிறோம். யாத்திராகமம் 1ஆம் அதிகாரம் 7வது வசனத்திலே நாம் இஸ்ரவேல் ஜனங்களை குறித்து பார்க்கிறோம். கோசேன் நாட்டிலே எகிப்திலே இருக்கிறதான இஸ்ரவேல் ஜனங்களை குறித்து வேதம் சொல்கிறது, இஸ்ரவேல் புத்திரர் மிகவும் பலுகி பெருகினார்களாம், ஏராளமாய் பலுகி பலத்திருந்தார்கள். யோசித்து பாருங்கள், அவர்கள் வந்து தேசம் அவர்களால் நிறைந்திருந்தது. பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, எகிப்தியர்களால் இஸ்ரவேல் ஜனங்கள் ஆசீர்வதிக்கப்படவில்லை. இஸ்ரவேல் ஜனங்களுடைய பலம் எகிப்தியரால் கடந்து வரவில்லை, அவர்கள் தேவனால் கடந்து வந்தது. எகிப்தியர் இஸ்ரவேலருக்கு முன்பின் தெரிந்தவர்கள் அல்ல, அவர்களுக்கு பழக்கமானவர்களும் அல்ல. ஆனால் தேவன் அவர்களோடு கூட இருந்தார். பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, உங்களை சுற்றிலும் இருக்கிறவர்களை வைத்து உங்களுடைய ஆசீர்வாதம் இருக்க போவதில்லை. உங்களோடு கூட இருக்கிற உங்கள் தேவனை பொறுத்து உங்களுடைய ஆசீர்வாதம் இருக்க போகிறது. நீங்கள் எவ்வளவாய் அவருடைய கரத்தை பிடித்து அவரை பின்பற்றுகிறீர்கள் என்பதை பொறுத்துதான் உங்களுடைய ஆசீர்வாதம் இருக்க போகிறது. சுற்றிலும் என்ன நடந்து கொண்டிருந்தாலும் அவர் உங்களோடு கூட இருக்கும் பொழுது அவர் உங்களை பலத்திருக்க பண்ணுவார், பெருகி இருக்க பண்ணுவார்.